பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். என் ஜனங்கள் அறிய வேண்டியதை அறியல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா ஆசீர்வாதம் என்பது என்ன அநேகருக்கு தெரியல. எனக்கு அன்பாருடைய ஆசீர்வாதம் என்பது என்ன? நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். தட் மீன்ஸ் த யூனிவர்சிட்டி. நல்ல குடும்பம், குடும்ப வாழ்க்கை இருக்க, அது அமையிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். என வேதம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகம் உயர்ந்தது. எனக்கு கண்பானுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனா அது ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் என்பது எது? ஆண்டவர் நமக்கு அழகாய் எழுதி கொடுத்தார். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா அது அறியலையே, அதான் பிரச்சனை. உங்களுடைய வேதாகமத்தை மறுபடியும் எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எல்லாரும் அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? சர்வ வல்லவர் என் சொந்தமான, சாவை வென்றவர் என் ஜீவனான, சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆகா இது அதிசயம் தானே, ஓ இது பொன்மை தானே. ஆகா இது அதிசயம் தானே, இது உண்மை தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமான, சாவை வென்றவர் என் ஜீவனான, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெல்லாம் பரிசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெல்லாம் பரிசாற்றுவேன். தீவிக்கிறார் என்னேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். தீவிக்கிறார் என்னேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமான, சாவை வென்றவர் என் ஜீவனான, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமான, சாவை வென்றவர் என் ஜீவனான, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா?
ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எழுதி கொடுத்தார். மோசைய மலைக்கு வர சொல்லி, வாப்பா உனக்கு சிலவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அழைத்தார். அம்மலை மேலே ஏறி போய் 40 நாள் இரவும் பகலும் உபவாசத்தோடு இருந்து தேவன் கையினாலே எழுதி கொடுத்த கற்பலகை இதை வாங்குறதுக்கு போயிருந்தான். அதுக்குள்ள ஜனங்களுடைய புத்தி என்ன ஆயிடுச்சு தெரியுமா? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 32:1-2 வசனத்தை பாருங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை வழிநடத்தி வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். உடனே அமைஞ்சனா உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொண்டாங்கன்னு எல்லாம் கலட்டி கொடுத்துட்டான். கடைசியில் ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு கண்ணுக்குட்டி டான்ஸ் நடக்குது. அப்பதான் மோசே அங்கிருந்து இறங்கி வரார். எவ்வளவு அவருக்கு வேதனை இருந்திருக்கும். ஏன்னா ஆண்டவர் எழுதி கொடுத்தார், தான் கைப்பட எழுதி கொடுத்தார். அதை வாங்கிட்டு வர்றதுக்கு 40 நாள் காத்திருந்தான். இரவு பகலும் காத்திருந்தான். இறங்கி வரும்போது சத்தம் கேட்குது. யோசுவா அவனு இறங்கி வரான். அப்போ சொன்னா, இது ஜெயதுனியோ அபஜயதுனியோனா? இது ஜெயதுனியும் இல்லை அபஜயதுனியும் இல்லை, பாடலின் சத்தம்னா. கீழே வந்து பார்த்தா என்ன நடக்குது? கண்ணுக்குட்டியை வச்சு ஆட்டம். ஏன்னா கர்த்தருக்கு பேரை போட்டாங்க எல்லாம் பரிசுத்தமாயிரும் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். கர்த்தருக்கு ஒரு பேரை வச்சு இங்கே உடனே பண்டிகை. கர்த்தருக்கு பண்டிகை. ஆமாம், கர்த்தருக்கு பண்டிகை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே திடீர்னு சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு திட்டத்தை கொடுத்தா. என்ன பிரதர் கொடுத்தாரா? ஆண்டவர்னு சொல்லிட்டாருல, ஒன்றும் பேசக்கூடாது. அது எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி. கண்வானோடனே அறிந்து கொள்ளுங்கள், கண்ணுக்குட்டியை வச்சு ஆண்ட உடனே மோசே கோபத்தில் என்ன செஞ்சுட்டான்? கற்பலகையை தூக்கி எறிஞ்சு என்ன செஞ்சுட்டான்? உடைச்சுட்டார். ஆனால் இம்போசிஷன் எழுதினது யாரு? படிக்கிற காலத்தில் நம்ம ஒரு கேள்விக்கு தப்பா எழுதிட்டோம்னா என்ன செய்வாங்க? இம்போசிஷன் கொடுப்பாங்க. ஆனால் உடைச்சது நாம. இம்போசிஷன் எழுதுனது யாரு? ஆண்டவர். அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். நாம செய்கிற தப்பை கூட அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர். அவர் நம்ம ஆசீர்வதிக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம், தேவன் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அது வேதனையை கூட்டாது. நாமளா போய் தேடனா அந்த ஐஸ்வர்யம் நமக்கு என்னத்தான் கொண்டு வரும்? வேதனையை தான் கொண்டு வருது. எனக்கு கர்மானே இந்த மோசே உடைத்து போட்டோன்னு ஆண்டவர் திரும்ப அவனுக்கு சொல்றாரு, எப்பா அது உடைச்சு போட்ட பலகைக்கு ஒத்த ஒரு பலகையை திரும்ப செஞ்சு எடுத்துட்டு வான்னு சொல்லி அவர் உட்கார்ந்து மறுபடியும் எழுதி கொடுத்தார். அந்த எழுதி கொடுத்ததை இனிமே இவன் கீழே ஓட்டாலும் போட்டுருவான்னு நினச்சி ஒரு பெட்டியில் வச்சு சால் வேற சுமக்க வச்சுட்டார். பொன் தகட்டால மூடி உடன்படிக்கை பெட்டியில் என்னென்ன இருந்துச்சு? தேவனுடைய அதிலே தேவனுடைய பொற்பாத்திரம், அதிலே பொன்னால் செய்யப்பட்ட தூபகலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தடித்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. கல்லுல ஆண்டவர் எழுத வச்சான். ஒரு பேனா பென்சில்னா கூட பரவாயில்ல, கல்லில் எவ்வளவு சாதாரண காரியமா? இன்னைக்கு நிறைய பேர் கல்லில் என் பேர் இருக்கணும், கல்லில் இருக்கும், கல் இருக்கும், நாம இருக்கணுமே. இன்னைக்கு நிறைய பேர் அதானே, பேர் எழுதிருங்க. பேர் எங்க இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்துல அங்க இருக்கணும். எனக்கு கண்பாருடைய ஆண்டவர் நம்மளை கேட்கணும்.
அவர் பேரை வாசிக்கணும். ஞாபக புஸ்தகத்தில் இருக்கா? 2 புஸ்தகம் திறக்கப்படும் ஒரு நாள். நாம் சாகும்போது 2 புஸ்தகம் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும், வேற புஸ்தகமும் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவன் ஆமா, நம்முடைய பேர் எங்க இருக்கு? நாம பாடுறோம், என்ன பாடுறோம்? பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் இயேசு. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். எங்க எழுதணும்? நம்முடைய பேர் அங்கே இருக்கணும். அங்கே ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால் போதும். இங்கே பேரெழுதி என்னத்தை கண்டோம்? ஒன்றும் கிடையாது. எனக்கு கண்பால் ஆசீர்வாதம் எது? அங்கே 9 ஆண்டவர் கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. மத்தேயு 25:34 வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்படி சுதந்தரிக்கணும்னா நாம என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை எப்படி செலவழிக்கணும்? ஆசீர்வாதம்னா என்ன? பசியா இருந்தா எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன் தாகத்தை தீர்த்தீங்க, அந்நியனா இருந்தேன் சேர்த்து கொண்டீங்க, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீங்க, காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க, இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். அப்ப கேட்டாராம், எப்பப்பா நான் உங்களை விசாரிச்சு எப்போ என்னை பார்த்தீங்க? அவர் சொன்னாரு, எப்போ உங்க கண்டோம்? எல்லாரும் கேட்டாங்க, நாங்க எங்க உங்களை பார்த்தோம்? இந்த ஏழை சிறியரின் என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ராஜா வருகையில அங்க சொல்லப்படும். நீ கொடுத்த தண்ணி, சாப்பாடு, வஸ்திரம், நீ செஞ்ச உதவி எல்லாம் அங்க எழுதப்பட்டிருக்கும். இங்க எழுத வேண்டியது இல்லை. இங்க எழுதி என்னத்தை வச்சோம்? கணக்கில் தான் வச்சோம், ஒன்றும் இல்லை. அங்க போகும்போது ஆண்டவர் கேட்பார், எப்பா என்ன செஞ்சிருக்க? நமக்கு என்ன ஆசீர்வாதம்லாம் கொடுத்திருக்கிறார், நாம என்ன செய்திருக்கிறோம்? இன்னைக்கு ஆசீர்வாதம்னா என்னங்க? அவரோடு இருப்பது தான். இயேசுவோடு இருக்கணும், உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. இயேசு எல்லா இடத்திலையும் நடந்து நடந்து என்ன செய்தார்? நன்மை செய்தார், சுட்டி தெரிந்தார். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. ஒவ்வொரு மலை மேல வந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. பேய்கள் ஓட்டி நோய்கள் போக்கி, பேய்கள் ஓட்டி நோய்கள் நீக்கி பிரசங்கம் பண்ணணுமே. கடினமான ஆரீதயம் முடித்து நொறுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆசை, ஆனா நம்மளால மாற முடியுதா? அதுதாங்க ஆசீர்வாதம். ஒரு தாய்க்கு இருந்த ஆசை என்ன தெரியுமா? என் பிள்ளை ஒருத்தன் வலது பக்கத்தில் இருக்கணும், ஒருத்தன் இடது பக்கத்தில் இருக்கணும்.
உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்தாருங்க. எல்லாத்தையும் எழுதி கொடுத்தார். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆமா, ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்கார். பிறருக்குரிய ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, என்னை தவிர வேறே தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். எல்லாத்தையும் எழுதி கொடுக்கார். ஒரு தடவை இல்லை, 2வது தடவை எழுதினார். அதை எழுதி ஒரு பெட்டியில் வச்சு அப்படியே உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு தான் யோசுவா காலத்து வரைக்கும் வந்தாங்க. ஆனால் கானானுக்குள்ளே வந்தபோது அவங்க அதை மறந்துட்டாங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியலை. உங்கள் வேதத்தை திருப்புங்க. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க. ஆகையால் நான் சொல்லிய, யார்? இயேசுவே சொல்றார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் போடப்பட்டிருக்கு. நம்முடைய வார்த்தையில் அஸ்திவாரம் போட்டிருக்கோமா? அதுதாங்க ஆசீர்வாதம். பிரச்சனை எல்லாருக்கும் வரும். புத்தி உள்ளவனுக்கு வரும், புத்தி இல்லாதவனுக்கு வரும். ஆனால் நம்முடைய அஸ்திவாரம் எங்கே இருக்கிறது? ஆசீர்வாதம். அதுதாங்க ஆசீர்வாதம். நம்ம எங்கே போட்டிருக்கிறோம்? கர்த்தரிடத்தில் அவரோட நாம் நிற்கணும். அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதங்கிறது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை வச்சு அநேகர் என்னச்சுக்கிறோம்? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்கிறோம். முதல்ல நமக்கு விளங்கலை. யாக்கோபு போல மட்டும் இல்லை, ஆபிரகாம் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள்? ஏன்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, அது மலையாளிட்ட போனீங்கன்னா இதே வார்த்தையை தான் ஜெபம் பண்ணுவாங்க. வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. எப்படி? பரதேசியை போல. எந்த சொத்து சோமும் இந்த உலகத்துல என்னல்ல, கிடையாது. ஆசீர்வாதம் எது தெரியுமா? இந்த பூமியில அவர் வரும்போது நாம அவருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டு நடக்கணும். அவர் வரும் நாளிலே கரவசைத்து அன்பாய் கூப்பிடுவாராம். எப்பா இங்க வாப்பா, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே இங்க வா. அவர் வரும் நாளிலே என்னை கரவசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்ளுவார். அவர் சமூகத்தில் அங்க ஆடி பாடி மகிழ்ந்து. அதுதாங்க ஆனந்தம். இந்த உலகத்துல குடிச்சு கூத்தாடுறதுல சந்தோஷம். ஆசீர்வாதம்னா என்ன? ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு ஏன் தெரியல? எப்படி செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது. உபாகமத்தில் நீங்கள் உட்கார்ந்து படித்து பாருங்க. ஒரு மாட்டுக்கு கூட என்ன நீதி, ஒருத்தர் துணி கடந்தா கூட அதில் எப்படி இருக்கணும். உதாரணமாக பாருங்க, உபாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்க. ஏன்னா ஆண்டவர் எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் இல்லை, 10 கற்பனைகளை நமக்கு எழுதி கொடுத்தார். அதையே நம்ம இன்னும் மறந்துட்டோம். இங்க பாருங்க, உபாகமம் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சகோதரனுடைய மாடாவது, நல்ல மாட்டுக்கு கூட அங்க நீதி எழுதி வச்சிருக்காரு. ஒரு சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதை கண்பாயானால் அதை காணாதவன் போல இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் அவங்க வீட்டு சும்மா இருக்கு, போட்டு விடு, அவன் இது நமக்கு என்ன, இருக்கக்கூடாது. அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பிக் கொண்டு போக கடவாய். அதை திருப்பிக் கொண்டு போக கடவாய்.
உன் சகோதரன் உன் உனக்கு சகோதரன் உனக்கு சமீபமாயிராமலும் சமீபமாயிராமலும் உனக்கு அறிமுகமாயிராமலும் இருந்தால் இராமலும் இருந்தால் நீ அதை உன் வீட்டிற்கு கொண்டு போய் ஆ, அதை உன் சகோதரன் தேடி வரும் மட்டும் ஆ, உன்னிடத்திலே வைத்து ஆ. அவனுக்கு திரும்ப கொடுக்க கடவாய். எத்தனை பேர் ஆட்டை கொண்டு கோழியை கொண்டு வச்சிருப்போம் குழம்புல வச்சிருப்போம், அட்ரஸே எல்லாம் ஆக்கியிருப்போம். வேதம் அருமையான வேதங்க. அதனால தான் நமக்கு பேர் என்னது, கிறிஸ்தவ மத வேதக்காரங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் சொல்லுவாங்க, நாம பாருங்க, வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராது என் மனமே. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராது என் மனமே. குறைகளை காட்டி மனையும் கண்ணாடி, குறைகளை காட்டி மனையும் கண்ணாடி, மலையை முட்டைக்கும் சமட்டி. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராது என் மனமே. அழுக்கு கழுவும் அருந்தல் நீரும், அழுக்கு கழுவும் அருந்தல் நீரும், அழித்திடும் அக்கினியா. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராது என் மனமே. தெளிந்தே தீலம் மதுரம் உள்ளதாம், தெளிந்தே தீலம் மதுரம் உள்ளதாம், கள்ளிப்புரை செய்திடலாம். வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராது என் மகனே. நம்ம குறைகளெல்லாம் காட்டுற ஒரு கண்ணாடி தாங்க இந்த வேதம். ஆனால் அநேக நேரம் நமக்கு தெரியல. அதனால ஆண்டவர் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினாங்க. இன்னைக்கு நமக்கு அப்படித்தான். ஆசீர்வாதம்னா நாம் நினைக்கிறோம் பெரிய பொங்கலாக இருந்தால் வீடு இருந்தால் போதும். இல்லை ஐயா, கர்த்தர் நமக்கு அங்கே கட்டி வச்சிருக்காரு, அதுதாங்க பெரிய இடம். ஏன்னா நம்ம எங்கே தான் ரொம்ப நாள் வாழ போகிறோம். இங்கே எவ்வளவு நாள்? 70 வருஷம் பலத்தின் மீதினால 80 வருஷம். ஆனால் அங்கே நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக ஏற்றுருவேன். அங்கே நம்ம சேர்த்து வைக்கணும். இங்கே சேர்த்து வைக்கிறது ஆசீர்வாதம் இல்லை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்கிறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக, தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக ஜெபிங்க. ஏன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா 4000 ரூபா ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 ரூபா கட்டணும். அது மட்டும் இல்லை, இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபையை ஒரு நாள் திறந்து ஆராத வைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை 4000 ரூபா செலவழித்து இந்த பார்வையில்லா மக்களை கொண்டுட்டு வரணும். ஏன் தெரியுமா? மற்றவங்களெல்லாம் நீங்கள் எப்படியா வாங்கங்களா, இவங்களுக்கு கண்ணு தெரியாது, என்ன போல் அவங்களும். நான் எப்படி இன்றைக்கி ரோட்டில் போனால் தடுமாடுவேனோ அது மாதிரி தான் அவங்களும். ஆகையினால எனக்கு இருக்கிற அந்த உணர்வு அவங்களுக்கும் அதே உணவு உண்டு. அவங்கள கூப்பிட்டு வரணும். அவங்கள வற்புறுத்திட்டு சும்மா அனுப்பிடக்கூடாது, சாப்பிட வச்சு அனுப்பணும். எப்படியாவது அவங்களும் ரட்சிக்கப்படணும். இந்த நோக்கத்தோடு நடத்தப்படுகிற சபை 1 இல்லை 2 இருக்குது. கர்த்தர் உங்களை ஏவினா இதில் கட்டுமான பணி எத்தனையோ இன்னும் நிற்கிது, அதற்கு உதவலாம். ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு 4 10 20 பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், அல்ல ஒரு 100 200 பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன் எங்கள் இதில் இன்னும் சொல்லப்போனால் தங்கி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெரிசல் அவ்வளவு நெரிசல், இடம் பற்றாக்குறையினால். இன்னொரு அரைகட்டணா இன்னும் முடியாமல் இருக்குது. மதுரையில் முந்தி பெண்களுக்கு வச்சுருந்த வயதானவங்க வந்தால் பாவம் இருக்கட்டும்னு அந்த ஓடெல்லாம் போய் இப்போ 2008 வச்சதுனால ஓடுகள்லாம் ஒழுக ஆரம்பித்து இப்போ அதை சென்ட்ரிங் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் அன்றைக்கி கூட்டு கேட்டால் சொல்கிறாங்க, ஐயா இதை மாற்றினா சாதாரண காரியமில் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா வந்துடும், ஆனால் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஆண்டவர் நடத்த எது அவருக்கு லேசான காரியம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், ஆகையினால் நடத்துவார். நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வராது கை நீட்ட. எதுக்கு? அடக்கத்துக்கு. நீங்கள் கேட்கலாம், ஐயா இதுக்கெல்லாம் உதவணும்னு ஆசை தான், நான் கொஞ்சம் வசதி இல்லாதவன், நான் என்ன செய்ய? வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அன்றைக்கு எஸ்தருக்காக அநேகர் கூடி ஜெபித்த போது ராஜாத்திக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடச்சது. நீங்கள் அதற்காக ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, எப்படி தொடர்பு கொள்ளலான்னு கேட்டிங்கன்னா 2 நம்பர் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே, ஃபோன்பே இருக்குது, தபால் அட்ரஸ் இருக்குது. நீங்கள் எதுவுமே எழுத மறந்துட்டீங்கன்னா கூட ஆர். அகஸ்டின் பரிதிமேயு சுவிசேஷ ஊழியம் தபால் பெட்டி எண் 7 இந்த அட்ரஸில் அனுப்புனா கூட எனக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, ஐயா நாங்கள் அனுப்புகிற போது எங்களுக்கு பில்லு வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டானீங்கன்னா தாராளமாக உண்டு. நீங்களும் அதில் ஒரு நம்பர் இருக்குது, 8438852500. இந்த நம்பரில் நீங்கள் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் நடிச்சிங்கன்னா பரிதிமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னே இருக்கும். நீங்கள் இதில் தொடர்பு கொள்ளலாம். வந்து பார்க்க விரும்பினா தாராளமாக ஃபோன் அடிச்சுட்டு வாங்க. உங்களுக்காக நான் காத்திருந்து உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம் எது? இங்கே இருக்கிறவைகளெல்லாம் ஒரு நாள் போகும் சுவாமி. ஆனால் நீர் அங்கே எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரிது. அதை நாங்கள் நினைத்து அவர்களெல்லாம் தூரத்திலே அதை கண்டு அணைத்து கொண்டார்கள். அந்நியரும் பரதேசியுமா நாங்கள் இந்த பூமியில் வாழும்போது எது ஆசீர்வாதம் அதை அறிந்து ஞானமுள்ளவர்களாய் நடக்க என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக கல்விக்கு அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய், கை கால்களிலே பலவீனத்தோடு படுக்கையில் இருக்கிறவர்களுக்காய், சுகர் பிரஷர்னால சுவர்ந்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் மனதில் பலவிதமான வேதனைகள் உண்டு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் இருதயத்தை பார்க்கிறீர். உடைய வேதனைகள் எல்லாம் விலகும்படி உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.